ஒரு அன்பாப்புலர் டிஷ் அப்படின்னு என்னங்க சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்கிறது உப்புமா. பட் அந்த உப்புமாவே இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ண முடியும்? அதில் என்ன அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம், கொஞ்சம் மெத்தட்ஸில் கொஞ்சம் மாற்ற போகிறோம். பட் அப்படி பண்ணுறப்போ ஒரு நார்மல் எல்லாருக்கும் பிடிக்காத உப்புமா ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக மாற்ற போகிறோம். அதான் இன்றைக்கி டிஷ்ஷில் பார்க்க போகிறோம். வாங்க, ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். சமைக்கிற ஒரு பேன் எடுத்துக்குவோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் சூடானோடனே ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து ஒரு 7 போட்டுக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் மனம் கிடைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த உப்புமாவில் நிறைய உப்புமா இருக்குது. ஆனால் இந்த கோதுமை ரவை உப்புமா ரொம்ப ஹெல்தி, ஹை ஃபைபர், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து அதை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பண்ண முடியும். ஸோ 2 கப்பு கோதுமை ரவைக்கு நமக்கு தேவை 1:2 தண்ணி, அதாவது 4 கப்பு வேணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் இப்போ சேர்த்துட்றேன். ஸோ இதில் நம்ம இமீடியட்டாக பண்ண வேண்டியது உப்பு பேலன்ஸுக்கு தேவையான அளவு போடலாம். ஸோ சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுப்பை சிம்மர் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போடுறோம். ஏன்னா தேங்காய் பால் போடுறப்போ நார்மலாக இருக்கிற உப்புமா ஒரு ஸ்பெஷல் உப்புமாவாக மாறும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இந்த தேங்காயில் இருக்கிற ஒரு ரிச்னஸ் அந்த உப்புமா கிடைக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து 1:2ல் 3 கப் ஊற்றிருக்கோம். மீதி 1 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை 2 கப்பை சேர்த்துருங்க. லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் உடனடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சிம்மர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணுவோம். ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு உப்புமா. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். அழகாக உதிரியாக பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர், கொஞ்சம் நல்ல ஒரு உதிரியாக கொஞ்சம் உப்புமா நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் பிச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு சிம்பிளான உப்புமா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிட முடியும். கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால் சேர்த்து பண்ணினதுனால இந்த டேஸ்ட்டே என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுமாதிரி மேலே போட்டிருக்கிற நெய் எல்லாம் ஒரு நல்ல மனம், நல்ல ஒரு ஃப்ளேவர் எனக்கு கிடைக்குதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுற உப்புமா, வீட்டில் எல்லோரும் சொல்கிற போரிங் உப்புமாவை எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷாக பண்ண முடியும் அதான் நீ பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் டிஷ்ஷை ஸ்பெஷலாக எப்படி பண்ண முடியும்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.